உங்களால் எந்த சப்ஜெக்டையும் 10 மடங்கு வேகமாக படிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். நீங்கள் நார்மலாக ஃபீல் பண்ணுறது என்னென்னா, நான் நிறைய நேரம் படிக்கிறேன் ஆனால் மார்க்கே வர மாட்டேங்குது அப்படின்னு. அப்படின்னா நீங்கள் படிக்கிற சப்ஜெக்டில் இல்லை நீங்கள் படிக்கிற லெசனில் எந்த விதமான தப்புமே கிடையாது. இங்கே ப்ராப்ளமே நீங்கள் யூஸ் பண்ணுற டெக்னிக்கில் தான். எல்லாருமே இதை படிக்கணும், அதை படிக்கணும், இதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தராங்களே தவிர, எப்படி ஈஸியாக படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியே தர மாட்றாங்க. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற இந்த 10 டெக்னிக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை உங்களால் 10 மடங்கு வேகமாக படிக்க முடியும், மனப்பாடம் பண்ண முடியும், கற்றுக்க முடியும். இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே ரிசர்ச் அடிப்படையில் ப்ரூவ் பண்ணப்பட்டது. இந்த டெக்னிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டடீஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா? 1. ஆக்டிவ் ரீகால். நார்மலாக நீங்கள் எப்படி படிப்பீங்க அப்படின்னா, சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லி படிப்பீங்க. அப்படி இல்லைன்னா அண்டர்லைன் பண்ணி இது முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு அந்த மாதிரி படிப்பீங்க. இது எல்லாமே பேசிவ் ஸ்டடி. இந்த ஸ்டடீஸ்லாம் கொஞ்சம் எஃபெக்டிவாக தான் இருக்கும். பட் ஆனால் எக்ஸாம் டைமில் டக்குன்னு மைண்டுக்கு வராது. சில நேரத்தில் பிளாங்க் ஆகிடும். அதுக்கு தான் இந்த ஆக்டிவ் ரீகால் மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். ஆக்டிவ் ரீகாலா சொல்லுவேன். ஒரு லெசனை இல்லை ஒரு கொஸ்டினை படித்து முடித்ததுமே அந்த அளவுக்கு மெமரி ஆகலைன்னா கூட பரவாயில்ல, இமீடியட்டாக புக்கை மூடி வச்சுட்டு அதை எழுத ட்ரை பண்ணுங்கள். இல்லை மனசுக்குள்ளேயே திரும்ப அதை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரி, இப்படி நடக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு நிறைய இடம் பிளாங்க் ஆகும். நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த இடத்துல என்ன வரும், இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு ஸ்ட்ரகிள் பண்ணி அதை வெளியில் எடுக்க பார்ப்பீங்க. இதுதான் பிரெயினுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு விஷயத்தை வெளில எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது மெமரியில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா நம்ம எக்ஸாம் ஹாலில் நம்ம புக்கை பார்த்து அந்த மாதிரிலாம் எழுத போகிறது இல்லை. நல்ல பேர் போய்ட்டு அடிப்பாங்க, அது விட்டுருங்க. அப்படிலாம் நம்ம எழுத போகிறது இல்லை. நம்ம மைண்ட்லேருந்து தான் வெளில எடுத்து தான் எழுத போகிறோம். அதனாலேயே இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்லேயே படிக்கும்போது, அதாவது உங்கள் மைண்ட்லேருந்து அப்படியே வெளியில் எடுத்து இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் படிக்கும்போது எக்ஸாம் ஹாலில் டெஃபினட்டாக உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த கொஸ்டினோட ஆன்சர் ஈஸியாக உங்களுக்கு வெளியில் வரும். 2வது, ஸ்பேஸ்டு ரிப்பீட்டேஷன். நம்ம ஒரு கொஸ்டினை படிப்போம், இல்லை ஒரு லெசனை படிப்போம், அதுக்கப்புறம் அது எப்போ திரும்பவும் படிப்போம், எக்ஸாமில் போய் தான் படிப்போம். அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் விட்டு தான் படிப்போம். ஆனால் இந்த மெத்தடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு லெசன், ஒரு கொஸ்டின், இல்லை ஒரு யூனிட், ஒரு சாப்டர் எதுவோ வேணாலும் இருக்கட்டுமே, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அடுத்த நாள், அதாவது செகண்ட் டே வெறும் 10 மினிட்ஸ் இல்லை ஒரு 5 மினிட்ஸ் அதை ஜஸ்ட்டு மேலாப்பில் ஒரு ரீகால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ இங்கிலீஷில் ஒரு லெசன் படிச்சிட்டோம், அதை வந்து இன்றைக்கி படிச்சிட்டோன்னா நாளைக்கு ஜஸ்ட்டு அதை எங்கேயோ குளிக்கும் போதோ பல்லு விளக்கும் போதோ ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது அதை வந்து பக்காவாக உட்காந்து தான் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. உட்காந்து தான் அதை கொண்டு வரணும் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம நடந்து போகும்போது ஓகே இந்த கொஸ்டினுக்கு என்ன நேற்று படித்த மாதிரி என்னது அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ரீகால். அதுக்கப்புறம் டே 4, ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே, அடுத்தது ஃபோர்த்து டே திரும்பவும் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி. ஓகே நீங்கள் இந்த கொஸ்டின் படித்தோமே அது என்னது அப்படின்னு இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் படித்த விஷயத்தை ரீகால் பண்ண அதாவது உங்களோட மைண்ட் இருக்குல்ல, அது என்ன நினைக்கினா இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால் இதை லாங் டேர்ம் மெமரியில் வச்சுக்கும். இப்போ உங்கள் ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களால் ஈஸியாக சொல்லிட முடியும், டக்குன்னு சொல்லிடுவீங்க. ஆனால் இதே உங்களோட பேரண்ட்ஸோடதோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடதோ, உங்கள் சிஸ்டர், பிரதர் இவங்களோடதோ கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும்ல. ஏன்னா அதெல்லாம் ஷார்ட் டேர்ம் மெமரியில் இருக்கும். உங்களோட மொபைல் நம்பர் லாங் டேர்ம் மெமரியில் இருக்கும். எப்போ கேட்டாலும் உங்களால் ஈஸியாக வெளியில் எடுக்க முடியல. அதே மாதிரி தான் இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி அப்படியே ஸ்பேஸ் விட்டு நீங்கள் அப்படியே ரிப்பிட்டேஷன் பண்ணும்போது, அதாவது அதை ரீகால் பண்ணும்போது அது லாங் டேர்ம் மெமரியில் விழுந்துருச்சுன்னா நீங்கள் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் உட்காந்து அதை வெளியில் எடுத்தீங்கன்னா அப்படியே அச்சு சிரமம், நீங்கள் என்ன மெமரி பண்ணீங்களோ அது அப்படியே வரும். அதனால் ஒரே நாளில் உட்காந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் அப்படியே திரும்ப படிக்கிறதுக்கு பதில் ஃபஸ்ட்டு நாள் ஒரு மணி நேரம் படித்து முடிச்சுட்டு அடுத்தது ஜஸ்ட்டு அப்படியே ரீகால் பண்ணி அதை உங்களோட லாங் டேர்ம் மெமரியில் அப்படியே போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட எக்ஸாம் ஹாலில் நீங்கள் பக்காவாக எழுத முடியும் அந்த கொஸ்டினை. 3வது, ஃபைன் மேன் டெக்னிக். இந்த டெக்னிக்கை சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் படித்த கொஸ்டினை ஒரு 5வது படிக்கிற ஒரு குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நீங்கள் படிக்கணும். நீங்கள் படித்த ஒரு கொஸ்டினையோ, நீங்கள் படித்த ஒரு யூனிட்டையோ ஒரு 5வது படிக்கிற பசங்களுக்கு உங்களால் புரிய வைக்கிற மாதிரி நீங்கள் படிக்கணும். இல்லை உங்களால் புரிய வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த கொஸ்டினில் மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். எப்படின்னு சொல்கிறேன். இப்போது ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க, அதில் வந்து பிரிட்டிஷ் எப்படி வந்து இந்தியாவை ரூல் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அதாவது ஒரு 5 வயசு பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்பாங்க. பிரிட்டிஷ்னால் என்ன, அவங்க ஏன் இங்கே வரணும், எதுக்காக இங்கே வரணும், இப்படி ஏகப்பட்ட கொஸ்டின் வர உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே இதெல்லாம் எதுக்காக வந்தாங்க, ஏன் வந்தாங்க இப்படின்னு நீங்களே வந்து தேடி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி அவங்களோட டவுட்டை கிளியர் பண்ணுவீங்க, நீங்களும் கிளியராக இருப்பீங்க. ஒரு விஷயத்தில் இல்லை ஒரு கொஸ்டினில் உங்களுக்கு கிளாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா
நீங்கள் எழுதுகிற ஸ்பீடு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் இது, இந்த பேராகிராஃப் அப்புறம் இந்த டைட்டிலுக்கு அப்புறம் இது அப்படின்னு உங்களால் ஃபாஸ்ட்டாக அந்த கொஸ்டினை எழுதி முடிக்க முடியும். அதனால் இந்த ஒரு டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கிளியராக ஒரு சாப்டரில் உங்களை நீங்களே கொஸ்டின் கேட்டுக்கலாம். அப்படி இல்லைனா அவங்களுக்கு, அதாவது சின்ன பசங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். நீங்கள் படித்த ஒரு கொஸ்டினையோ நீங்கள் படித்த ஒரு பேராகிராஃப் அப்படிங்கிறதையோ ஒரு சின்ன பசங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். அடுத்த 4வது இன்டர்லீவிங். இப்போது நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, காலேஜுக்கு போகிறீங்க. நீங்கள் ஒரே நாள் உங்களுக்கு மேக்ஸ் மட்டும், அடுத்த நாள் அதாவது மண்டே மேக்ஸ் மட்டும், டியூஸ்டே இங்கிலீஷ் மட்டும், இப்படி ஒரு நாள் ஃபுல்லாக ஒரே சப்ஜெக்ட் வச்சு எடுத்தால் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி தலையை வெட்டிச்சிரும்ல. அதே தான். நீங்கள் இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ நம்ம ஒரே லெசனை அப்படியே வச்சுக்கிட்டு ஒரே சப்ஜெக்டை வச்சுட்டு நம்ம உட்காந்துருக்கக்கூடாது. இந்த டெக்னிக்கில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு 2 மணி நேரம் படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வேறு சப்ஜெக்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதாவது இப்போ 2 மணி நேரம் அப்படின்னா ஒரு 40 மினிட்ஸ் தமிழில், இன்னொரு 40 மினிட்ஸ் ஒரு இங்கிலீஷில், இன்னொரு 40 மினிட்ஸ் மேக்ஸ், அந்த மாதிரி இப்படி செப்பரேட் பண்ணிக்க சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, போர் அடிக்குது உங்களுக்கு, இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கோம், அது ஏதோ சொல்கிறாங்க, போர் அடிக்குது அப்படிங்கும்போது நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அதுக்கு மேலே படிக்க முடியல, எனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுது, ஃபோன் பார்க்க தோணுது, டிவி பார்க்க தோணுது அப்படின்னா அந்த டைமில் அதை பண்ணாமல் அந்த சப்ஜெக்டை அழகாக ஒதுக்கி வச்சுட்டு வேறு ஒரு சப்ஜெக்டை எடுத்து நீங்கள் என்ன படிக்கிறோமோ அதை படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு வெரைட்டி மாதிரி. ஒரே சப்ஜெக்டில் ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே பிரெயினை போர் அடிக்க வைக்காமல் இதே மாதிரி மல்டிபிள் சப்ஜெக்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிரெயினுக்கு ஒரு போரிங்னஸ் இருக்காது. நம்ம கொஞ்சம் படிக்கிறத நம்ம நல்லா ஈஸியாக ரொம்ப ஸ்மார்ட்டாக படிக்கலாம். அடுத்தது 5வது ரிட்ரைவல் ப்ராக்டிஸ் டெஸ்ட். இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வீக்லி ஒரு டெஸ்ட் எழுதுறது. இப்போ நீங்கள் டியூஷன் போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டியூஷனில் டெஸ்ட் வைப்பாங்க. டெஸ்ட்னாலே நம்ம கொஞ்சம் அலர்ஜி தான் எல்லாருக்கும். அப்படி டியூஷனில் வைக்கல அப்படின்னா நீங்களே உங்களுக்கு சுயமாக ஒரு டெஸ்ட் வச்சுக்கலாம். வீக்லி நீங்கள் படித்த என்னென்ன சப்ஜெக்ட்லாம் படிச்சிங்க, என்னென்ன லெசன்ஸ் படிச்சிங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ் படிச்சிங்க, அதுலேருந்து நீங்களாகவே ஒரு கொஸ்டின் பேப்பரை சூஸ் பண்ணி நீங்களாகவே அதை டெஸ்ட் எழுதி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நிறைய பேருக்கு எக்ஸாம் ஹாலில் போனாலே படித்ததெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது, எக்ஸாமுக்கு காலில் இப்படி வச்சாலே எல்லாமே மறந்துடுது, பிளாங்க் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே. எதுக்காகனா நம்ம ரிப்பீட்டிவாக ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. இப்போ எக்ஸாமில் நம்ம உட்கார்றத அப்படியே நம்ம எக்ஸாமில் உட்கார்ற மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் நமக்கு அந்த இடத்துல பயம் இருக்காது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாததுனால தான் பயமே. அதனால் தினமும் வீக்லி நீங்கள் எக்ஸாம் மாதிரியே ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, லைக் எந்த நோட்ஸுமே இருக்கக்கூடாது, எந்த விதமான ஒரு பார்த்து எழுதுறதுக்கோ கேட்டு எழுதுறதுக்கோ யாருமே இல்லாமல் தனியாகவே நீங்கள் உட்காந்து இந்த மாதிரி ஒரு வீக்லி ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஸ்ட் எழுத, அது உங்களுக்கு பயத்தை ரெடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி ரெகுலராக வீக்லி ஒரு செல்ஃப் எக்ஸாம் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ரெகுலராக நீங்கள் எக்ஸாமை இப்படி பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அடுத்தது 6 ஸ்லீப்பில் என்ன டெக்னிக் இருக்குது அப்படின்னா, திரும்பவும் சொல்கிறேன், இப்போது நிறைய பேர் நைட் ஸ்டடி பண்ணுவாங்க. எல்லா டாப்பர்ஸாக இருக்கட்டும், படிக்கிற பசங்களாக இருக்கட்டும், நைட் ஸ்டடி பண்ணுவாங்க. என்ன கேட்டிங்கன்னா, அதாவது என்னோடய ஒப்பீனியன், நைட்டு படிக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களோட மைண்டுக்கு நீங்கள் படிக்கிறதெல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகுது? இங்கே தானே. உங்களோட மைண்டுக்கு கண்டிப்பாக ஸ்லீப் தேவை. அந்த ஸ்லீப் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் கம்மியாகும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் வரும், கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். இந்த எல்லாமே தூங்கலை அப்படின்னா டெஃபினட்டாக வரும். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக படிக்கிற விஷயங்கள் எல்லாமே மெமரியில் ஸ்டோர் ஆகிறது நைட் டைமில், அதாவது நீங்கள் தூங்குகிற டைமில் மட்டும்தான் ஆகும். நீங்கள் அந்த டைமில் எழுந்துச்சு படிச்சிங்கன்னா எப்போ ஸ்டோர் பண்ணணும்? நீங்கள் படிக்கிறீங்க சரி, எல்லா விஷயங்களும் படித்து வச்சுக்கிறீங்க, ஸ்டோர் ஆகணும்ல. ஸ்டோர் ஆனால் தானே நம்ம மறுபடியும் எடுத்து அதை எழுத முடியும், இல்லை சொல்ல முடியும். குறைஞ்சபட்சம் ஒரு 6 to 8 மணி நேரமாச்சு தூங்குங்க. ஒரு ஸ்லீப்பை மட்டும், அதாவது உங்கள் ஸ்லீப் சைக்கிளை மட்டும் ரெகுலராக சூப்பராக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த்துக்கும் சரி, உங்களோட மைண்டுக்கும் சரி சூப்பராக இருக்கும். நீங்கள் அதனால் உங்களோட ஸ்டடீஸில் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப பெட்டராகும். நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி நைட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு காலையில் எக்ஸாமுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஃபுல்லாக பிளாங்க் ஆகிடும். நீங்கள் படிச்சிருப்பீங்க எல்லாமே கரெக்டு தான், பட் ஆனால் அங்கே போன உடனே கட் ஆகிடும். என்ன பண்ணுறது எது பண்ணுறதுனே தெரியாது. ஏன்னா நீங்கள் சரியாக தூங்கலை. அதனால் உங்களோட மைண்டால் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. அதனால் டெஃபினட்டாக நீங்கள் ஸ்லீப் எடுத்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னிக். அடுத்தது 7 டீச்சிங் மெத்தட். இதை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆள் வேணும். இல்லை, அந்த ஆள் இல்லை, நார்மலாக உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டோ இல்லை ஒரு அண்ணன் தம்பி அந்த மாதிரி தங்கச்சி அந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க வேணும். எதுக்காக அப்படின்னா டீச்சிங் மெத்தட் மூலயமா நீங்கள் அவங்களுக்கு டீச் பண்ண போகிறீங்க. இல்லை இது என்னோடய வேலை இல்லையே, நான் என்ன டீச்சரை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு? நோ,
இது ஒரு சூப்பரான ஒரு மெத்தட். உங்கள் டீச்சர்ஸை நோட் பண்ணியிருக்கீங்களா? அவங்க பாட்டுக்கே வருவாங்க. என்ன லெசனோ அவங்க பாட்டுக்கே ஒன்று எழுதி போடுவாங்க, இல்லை பாடம் எடுப்பாங்க அவங்களே. அவங்க எந்த விதமான புக்கையும் வந்து ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. எதுக்காகனா, அவங்க வருஷம் வருஷம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வீக் எல்லா நாளுமே ஒரே சப்ஜெக்டை ரிப்பீட்டிவாக உங்களுக்கு டீச் பண்ணுறாங்க. அப்படி டீச் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு அந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு லெசனாக இருந்தாலும் சரி, பக்காவாக மெமரியில் போய் உட்காந்துரும். ஏன்னா டீச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு பாடத்தோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு, அதாவது இந்த ஹெட்டிங்க்கு அப்புறம் இது, இந்த ஹெட்டிங்க்கு அப்புறம் இது அப்படின்னு ஒவ்வொரு ஸ்ட்ரக்சராக நமக்கு தெரிஞ்சிடும். இன்னொன்று கிளாரிட்டி இருக்கும். நீங்கள் வேணால் இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு கொஸ்டினை படிங்க, இதை பற்றி எந்த விதமான நாலேஜுமே இல்லாத உங்களோட ஃப்ரெண்டுக்கு அதை மட்டும் சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுக்கும்போது அதே பக்காவாக உங்களோட மெமரியில் உட்காரும். எந்த அளவுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு அவங்க டவுட் கேட்குறாங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட மெமரி பவர் டபுள் ஆகும். இனிமேல் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டின் படித்தாலும் இது எனக்கு மெமரியே ஆக மாட்டேங்குது, என்னெல்லாம் படித்தாலும் அப்படின்னு லைட்டாக அதை அப்படியே படித்து அதை புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. பக்காவாக மெமரியில் உட்காரும். அடுத்தது 8, என்விரான்மெண்ட் டிசைன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர் படிக்கும்போது ஒரே இடத்துல உட்காந்து படிக்க மாட்டாங்க. அதாவது படிக்கிறதுக்குனே ஒரு பிளேஸ் இருக்காது, ஒரு இடம் இருக்காது அவங்களுக்கு தனியாக. ஒன்று அங்கே உட்காந்து படிக்கிறது, வெளியில் உட்காந்து படிக்கிறது, மாடியில் உட்காந்து படிக்கிறது, ஏன் பெட்டில் படுத்துட்டு படிக்கிறது. நோ, பெட் அப்படிங்கிறது தூங்குறதுக்காக தான். நீங்கள் அதில் போய் உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் படிக்க முடிய மாட்டேன். அதுக்கப்புறம் எதுக்கு படிச்சுக்கிட்டு தூங்கிடலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு தூங்குறதுக்கு வரும்ல, அப்படிலாம் இருக்காதிங்க. உங்களுக்கு தனியாக ஒரு ரூம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, உங்களோட வீட்டில் ஒரு தனியாக ஒரு ஸ்டடி ஒரு ஏரியா அதை ரெடி பண்ணிக்கோங்க. அந்த ஏரியாவில் ஃபோன் இருக்கக்கூடாது. உங்களோட புக்ஸ் மட்டும் இருக்கணும், நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது இருக்கணும். அப்புறம் டிவி அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன முக்கியம், என்னென்ன படிக்கணுமோ அதை மட்டும் படி, அது மட்டும் அந்த இடத்துல இருக்கணும். மற்ற எதுவுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த இடத்துல நீங்கள் படிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த கேம் விளாட்றதுக்கு, சும்மா உட்காந்து தூங்குறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த இடத்துக்கு போனாலே ஓகே, நமக்கு படிக்கணும், படிக்கிற இடம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தோணும். இதுதான் வந்து உங்களோட பிரெயினுக்கு ஓகே, இது வந்து நமக்கு படிக்கிறதுக்கான பிளேஸ் அப்படின்னு அதுவே ஆர்வத்தை ட்ரிகர் பண்ணும். சில நேரத்தில் படிக்கவே தோணும் அதெல்லாம் நமக்கு. அந்த மாதிரிலாம் இருக்காது. உங்களோட ஸ்டடி பிளேஸில் நீங்கள் உட்காந்தாலே படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்துடும். நீங்களும் படிக்க ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் இல்லைனா பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. இனிமேல் உங்களுக்காக ஒரு ஸ்டடி என்விரான்மெண்ட்டை, அதாவது ஸ்டடி ஒரு பிளேஸ், ஒரு இடத்த ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 9, சங்கிங் மெத்தட். உங்களுக்கு கேக் பிடிக்கும்ல, அந்த கேக்கை ஒரு 1 kg இவ்வளோ பெருசு இருக்குது, அதை அப்படியே சாப்பிட முடியுமா நம்மளால்? என்ன பண்ணுவோம்? கட் பண்ணி தான் நான் சாப்பிடுவோம். ஏன்னா அப்படியே எப்படி சாப்பிட முடியும்? அதே தான் இந்த மெத்தட்லேயும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு பேராகிராஃப் படிக்கணும், இல்லை ஒரு 10 மார்க்கு 20 மார்க்கெலாம் படிக்கணும்னா ரொம்ப பெருசு இருக்கும், இவ்வளோ அதுக்கும் மேலேயே இருக்கும்ல. அதை அப்படியே படிக்காமல், ஒரே நாளில் பல்காக உட்காந்து படிக்காமல், இல்லை ஒரே மணி நேரத்துலேயே பல்காக உட்காந்து படிக்காமல், அதை கட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஓகே, இந்த ஹெட்டிங் தான் ஃபஸ்ட்டு படிக்க போகிறேன், மற்றதை பற்றி நான் கவலைப்படல. அடுத்தது 2வது ஹெட்டிங், அடுத்தது 3வது ஹெட்டிங், அடுத்தது 4வது ஹெட்டிங். இப்போ நம்ம கேக் சாப்பிடும்போது தனித்தனியாக சாப்பிட்றோம், வயிற்றுக்குள்ளே ஒன்றா தானே போகுது. அதே மாதிரி இது எல்லாத்தையும் தனித்தனியாக படித்தாலும் மொத்தமாக சேர்த்து தான் நம்ம எக்ஸாமில் எழுத போகிறோம். இதே கான்செப்ட் தான். இதை வந்து ஒரு கொஸ்டினில் மட்டும் யூஸ் பண்ணாமல் நீங்கள் லெசன்லேயும் யூஸ் பண்ணலாம். ஒரு லெசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே ஒரு லெசனே முடிக்கணும் அப்படிலாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு 1 மார்க்கு, அடுத்தது 2 மார்க்கு, அடுத்தது 5 மார்க்கு, இது எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து நான் தனித்தனியாக படிக்க போகிறேன். இதுதான் சங்கிங் மெத்தட். இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தட். நீங்கள் ஸ்டடீஸில் யூஸ் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்கும். அடுத்தது 10, ஃபீட்பேக் லூப். நம்ம எக்ஸாம் பேப்பர் கொடுத்தோடனே மார்க்கை மட்டும்தான் பார்ப்போம்ல. இந்த டெக்னிக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் மார்க்கை பாருங்கள், பார்க்க வேணாம்லாம் சொல்லலை. ஆனால் நீங்கள் எந்தெந்த கொஸ்டினில் தப்பு பண்ணியிருக்கீங்களோ, எந்தெந்த கொஸ்டின் உங்களுக்கு மார்க் வரலையோ, அந்த கொஸ்டினை அந்த ஸ்பாட்லேயே அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம 1 வேர்டு எக்ஸாமில் எழுதிட்டு திரும்ப வந்து கேட்போம், இதுக்கு இதான் ஆன்சரு, இதுக்கு இதான் ஆன்சரு அப்படி. நீங்கள் ஆனால் நெக்ஸ்ட் டைம் பார்த்து அந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, அது நல்லா தெரியும். இப்போ போன தடவை கேட்டது இந்த தடவை கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் அதுக்கான அந்த ஆன்சரை இம்மிடியட்டாக நம்ம தெரிஞ்சுக்கும் போது, தேடி கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கும் போது பக்காவும் மெமரியில் உட்காந்துரும். அதே தான் இங்கே சொல்கிறாங்க. நீங்கள் டெஸ்ட்டாக இருக்கட்டும், எக்ஸாம் பேப்பர்ஸாக இருக்கட்டும், இதில் நீங்கள் ஓகே மார்க் நிறைய இடத்துல விட்டுருங்க, மிஸ்டேக்கான ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல, இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அந்த ஸ்பாட்லேயே படித்து மெமரி பண்ணியிருப்பீங்கன்னா ஓகே, இது நம்ம போன தடவை மிஸ்டேக் பண்ணோம், இந்த தடவை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு அவேர்னஸும் வரும். மெமரிலையும் ஸ்ட்ராங்காக அது கொஸ்டினை, அதாவது ஆன்சர் வந்து ஸ்டோர் ஆகிடும். ராங் ஆன்சர்ஸ் எழுதுறது தப்பு இல்லை, பட் அந்த ராங் ஆன்சரை திரும்ப எழுதக்கூடாது. இந்த கொஸ்டின் போன தடவை தப்பாக எழுதணும், அதே தப்பாக மறுபடியும் பண்ணக்கூடாது.
ஒரு தடவை மிஸ்டேக் பண்ணலாம், அது ரிப்பீட்டிவாக மறுபடியும் பண்ணக்கூடாது. அதனால் நீங்கள் இந்த ஒரு மெத்தட் மூலியமா என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, மிஸ்டேக்ஸை ஃபஸ்ட்டு படித்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஒரு 10 டெக்னிக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டடீஸை நீங்கள் 10 மடங்கு வேகமாக படிக்க முடியும். இந்த டெக்னிக்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதாது, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இதை நடைமுறைக்கு கொண்டு வாங்க. அப்படி வந்தீங்க அப்படின்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஹேவ் எ குட் டே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.